இணையதளம் வழியாக மருந்துகள் விற்பனையை முறைப்படுத்த நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அது சட்ட ரீதியாக நடைமுறைக்கு வந்தால் ஏற்படக்கூடிய சாதக பாதக அம்சங்களை இப்போது பார்க்கலாம். மற்ற பொருட்களை இணைய வழியில் வாங்குவது போல மருந்துகளிலும் இடைத்தரக நிறுவனங்கள், விநியோகஸ்தர்கள் இல்லாமல் குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்க வாய்ப்பு ஏற்படும். மருந்து கடைகள் இப்போது பெரும் அதிக லாப விகிதத்தில் இருந்து பல மடங்கு குறைவாக இணையதள நிறுவனங்கள் விற்பனை செய்ய வாய்ப்புள்ளது. நோயாளிகள், வயதானவர்கள் நேரில் செல்ல வேண்டிய அவசியம் எழாமல் இருக்கும் இடத்திற்கே இலவசமாக மருந்துகள் வந்து சேரும். கணினி, மடிக்கணினி, கையடக்க கணினி மற்றும் கைபேசி மூலமே மருந்துகளை தேர்வு செய்து வாங்கும் வசதி ஏற்படும். இதற்கென மருந்து நிறுவனங்களின் செயலிகளும் வந்துவிடும். இதனால் மருந்து கடைகள் மூடியிருக்கும் நேரத்திலும் மருந்துகளை வாங்க வழி ஏற்படும். இணையதள மருந்து விற்பனையில் மருந்துகள் குறித்த விரிவான விளக்கங்கள் இணையதளத்தில் இடம்பெறும். வழக்கமாக மருந்தின் மீது அச்சிடப்படும் விளக்கங்கள் சிறிய எழுத்துகளில் படிக்க இயலாத வகையில் உள்ள நிலையில் இணையதளங்களில் எளிதாக படித்து மருந்துகளை வாங்க முடியும். நோய் குறித்து மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்க விரும்புவோருக்கு இணையதளம் வழியாக மருந்து வாங்குவதில் இரகசியத்தன்மை காக்கப்படும். இப்படி பல சாதக அம்சங்கள் உள்ள நிலையில் இணையதளம் வழியாக மருந்துகளை வாங்குவதில் சில பாதகங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது. அவரவரது மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் மருந்துகளில் பல இணையதளத்தில் கிடைக்காமல் போக வாய்ப்புள்ளது. அதனால் மாற்று மருந்துகளை தேர்வு செய்வதோ பின் விளைவுகளை அறிவதோ சாத்தியமில்லாமல் போகலாம். இணையதள மருந்து விற்பனையில் அரசின் சான்று பெற்ற நிறுவனங்களை அடையாளம் காண்பது சிரமம். அனுமதி பெறாத நிறுவனத்தில் மருந்துகள் வாங்கி பின்விளைவு ஏற்பட்டால் இழப்பீடோ நிவாரணமோ பெற இயலாமல் போகலாம். இணையதள மருந்து வணிகத்தில் போலி மருந்துகள், காலாவதி மருந்துகளை அடையாளம் கண்டு தவிர்ப்பதிலும் சிரமம் ஏற்படலாம். தள்ளுபடி விலை, இலவச விநியோகம் என இணையதள நிறுவனங்கள் கவர்ந்தாலும் ஆலோசனை கட்டணம் உள்ளிட்ட சில பெயர்களில் மறைமுக கட்டணத்தை வசூலிக்கவும் வாய்ப்புள்ளது. தனிநபரின் மருத்துவ பின்னணி, தொலைபேசி, மின்னஞ்சலை அறியும் இணையதள நிறுவனங்கள் தகவல்களை விற்று பணம் சம்பாதிக்கவும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக பாஸ்கரன்.